ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்கர் வைல்டோட தி மாடல் மில்லியனர் அப்படின்றது தான். ஆக்சுவலாக இது ப்ரோஸில் வருது. இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் பார்ட் பியில் 6th பாயிண்டில் வருது. இதுலேருந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. தட் மீன்ஸ் என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். இந்த டாப்பிக்லேருந்து மினிமம் ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும். நம்ம கதையோட ஹீரோ ஹியூகி. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹியூகி செய்கிற ஒரு நல்ல விஷயம் அவர் லைஃப்பில் அவர் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கக்குள்ள அவருக்கு எப்படி உதவுது அப்படின்றது தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி. ஓகே, இப்போ நம்ம கதைக்கு போகலாம். ஹியூகி பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பார். அவரோட ஹேர்ஸ்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும். அவரோட கண்கள் கிரே கலரில் இருக்கும். அண்ட் அவர் எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஃபேமஸ். அவருக்கு எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் பணம் சம்பாதிக்கிற திறமை மட்டும் கிடையாது. அதனால தான் அவரை பற்றி இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ இஸ் எ யங் மேன் வித் எ பர்ஃபெக்ட் ப்ரொஃபைல் அண்ட் நோ ப்ரொஃபஷன் சொல்கிறாங்க. அதாவது அவருக்கு ஒரு வேலை கிடையாது, பணம் சம்பாதிக்கிற திறமை கிடையாது. ஹியூகி லாரா மெர்டன்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. லாரா மெர்டன் ஒரு ரிட்டையர்ட் கர்னலோட பொண்ணு. கர்னல்ன்றது ஆர்மியில் ஹை ரேங்க் ஆஃபீஸரோட டெசிக்னேஷன். அந்த ரிட்டையர்ட் கர்னல் ஹியூகி கிட்ட, நீ எப்போ சொந்தமாக ஒரு 10,000 பவுண்ட் சம்பாரித்து கொண்டு வரியோ அப்போ நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஹியூகிக்கு வருத்தமாயிடுது. ஒரு நாள் காலையில் ஹாலண்ட் பார்க்கு போகிற வழியில் ஹியூகி தன்னோட ஃப்ரெண்ட் ஆலன் ட்ரீவரை மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இதில் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. ஒன்று, அவர் எதுக்கு போகிற வழியில் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு அப்படின்னா ஹாலண்ட் பார்க் போகிற வழியில். அண்ட் தென் அவரோட ஃப்ரெண்டு நேம் என்ன அப்படின்னா ஆலன் ட்ரீவர். ஆலன் ட்ரீவர் ஒரு பெயிண்டர். ஆலன் ட்ரீவர் ஃபேஸில் சின்ன சின்ன ப்ரௌன் ஸ்பாட்ஸோட பார்க்க கொஞ்சம் அழுக்காக தான் இருப்பார். ஆனால் அவர் பெயிண்டிங்காக கையில் ப்ரஷ்ஷை எடுத்தார்னா அவர் தான் ரியல் மாஸ்டர். ஹியூகி உள்ளே வரும்போது ஆலன் ட்ரீவர் தன்னோட பெயிண்டிங்க்கு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவர் என்ன பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா ஒரு பெக்கரோட ஃபுல் சைஸ் பிக்சர். அந்த ஸ்டூடியோவோட ஒரு கார்னரில் உண்மையாலுமே ஒரு பெக்கர் போஸ் கொடுத்துட்டு இருந்தார். அவர் எப்படி இருந்தார்னா ரொம்ப வயசாகி சோகமாக ஒரு கையை ஆஃபரிங்காக நீட்டிட்டு அந்த மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஹியூகி அந்த பெக்கரை பார்த்ததும் என்ன ஒரு அற்புதமான மாடல் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. அதுக்கு ஆலன் ட்ரீவரும், ஆமாம் நானும் அதுதான் நினைக்கிறேன், இந்த மாதிரி பெக்கர்ஸை நம்மளால் டெய்லி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹியூகி அந்த பெக்கரோட வறுமை நிலையை பார்த்து ரொம்பவே பரிதாபப்படுறாரு. அதனால் ஹியூகி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, நீங்கள் இந்த மாடலுக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஒரு ஹவருக்கு 1 ஷில்லிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீ வரைகிற இந்த பிக்சருக்காக உனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஹியூகி ஆலன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஆலன் ட்ரீவர் சொல்கிறாரு, ஓ இதுக்கு எனக்கு 2,000 பவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றாரு. இப்படியே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்குள்ள ஆலன் ட்ரீவரோட சர்வெண்ட் உங்களை பார்க்க ஃப்ரேம் மேக்கர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆலன் ட்ரீவரை கூப்பிடுறாரு. யார் வந்திருக்கிறதா சொல்லி கூப்பிடுறாரு? ஃப்ரேம் மேக்கர் வந்திருக்கிறதா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. உடனே சர்வெண்ட் கூப்பிட்டதும் ஆலன் ட்ரீவர் ஹியூகி கிட்ட, நீ போயிடாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆலன் ட்ரீவர் வெளில போனதும் போஸ் கொடுத்துட்டு இருந்த பெக்கர் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்கார்றாரு. ஹியூகிக்கு அந்த பெக்கரை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அப்புறம் ஹியூகி தன்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்குறாரு. அவர்கிட்ட ஒரு சோவர்ஜினும் அப்புறம் கொஞ்சம் காப்பர் காயின்ஸும் இருக்குது. சோவர்ஜின்னா என்னென்னா அந்த காலத்து கோல்ட் காயின். அதோட வேல்யூ 1 பவுண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். காப்பர் காயின்னா அது லோயர் டினாமினேஷன் காயின்ஸ் தான். ஹியூகி என்ன பண்ணுறாரு, அந்த பெக்கரை பார்த்து அவருக்கு ஒரு சோவர்ஜின் காயினை கொடுக்குறாரு. அதுக்கு அந்த ஓல்ட் மேன் ஹியூகிக்கு தேங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆலன் ட்ரீவர் திரும்பி வந்ததும் ஹியூகி பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் ஹியூகி ஆலன் ட்ரீவரை மீட் பண்ண வராரு. அப்போ ஆலன் ட்ரீவர் ஹியூகி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நேற்று இங்கே இருந்த பெக்கர் மாடல் உன்னை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருந்தார், உன்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, என் பர்சனல் விஷயத்தெல்லாம் அந்த ஓல்டு பெக்கர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி ஹியூகி கொஞ்சம் கோவப்படுறாரு. அதுக்கு ஆலன் ட்ரீவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, என்னது ஓல்டு பெக்கரா, நீ சொல்கிறிய அந்த ஓல்டு பெக்கர் அவர் யூரோப்பில் இருக்கிற பெரிய பணக்காரர்களில் ஒருத்தர். அவரோட பேர் பேரன் ஹர்ஸ்பர்க். அவர் என்னோட கிரேட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு.
என்னது, அவர் ஒரு பெரிய பணக்காரரா? இது தெரியாமல் நான் அவருக்கு ஒரு சோவர்ஜின் காயின் வேற கொடுத்தனே, அவர் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னு ஹியூகி ஃபீல் பண்ணுறாரு. என்ன, நீ ஒரு சோவர்ஜின் காயின் அவருக்கு கொடுத்தியா அப்படின்னு ஆலன் ட்ரீவர் சிரிக்கிறாரு. இப்போ தான் எனக்கு தெரியுது அவர் எதுக்கு உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டாக கேட்டாருன்னு சொல்லிட்டு. உன்னோட சோவர்ஜின் காயினை அவர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி 6 monthsக்கு ஒன்ஸ் உனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆலன் ட்ரீவர் கிண்டல் பண்ணுறாரு ஹியூகியை. மறுநாள் காலையில் ஹியூகியும் ஆலன் ட்ரீவரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஆலன் ட்ரீவரோட சர்வெண்ட் வந்து ஒரு கார்டு கொண்டு வராரு. அந்த கார்டு எழுதுனது யாருன்னு பார்த்தா பேரன் ஹாஸ்பர்க். ஹியூகி அந்த சர்வெண்ட் கிட்ட அந்த விசிட்டரை உள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு ஓல்டு ஜென்டில்மேன் அந்த ரூம்குள்ளே வராரு. நான் பேரன் ஹாஸ்பர்க் கிட்டேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு ஜென்டில்மேன் சொல்கிறாரு. ஹியூகி என்ன சொல்கிறான்னா, என்னை மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்டதா போய் பேரன் ஹாஸ்பர்க் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பேரன் ஹாஸ்பர்க் உங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை ஹியூகி கிட்ட ஓல்டு ஜென்டில்மேன் கொடுக்குறாரு. அது வந்து ஒரு சீல்டு என்வலப். அது மேலே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, எ வெட்டிங் ப்ரெசன்ட் டு ஹக் எஸ்கென் ஹியூகி அண்ட் லாரா ஃப்ரம் அன் ஓல்ட் பெக்கர் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது ஹியூகி அண்ட் லாராவிற்காக இந்த வயதான பிச்சைக்காரரிடமிருந்து ஒரு திருமண அன்பளிப்பு அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பிரித்து பார்த்தா அது உள்ள 10,000 poundsக்கான செக் இருக்குது. ஸோ இதனால் ஹியூகியோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுது. ஒரு மில்லியனர் மாடலாக கிடைக்கிறது அரிது. அதுலேயும் இவர் எல்லா மில்லியனர்ஸ்க்கும் ஒரு மாடலாக, அதாவது ஒரு ரோல் மாடலாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் சொல்கிறாரு. ஸோ ஹியூகி ஒரு ஓல்ட் பெக்கர்னு நினச்சி பேரன் ஹாஸ்பர்க்கு செஞ்ச அந்த ஒரு சின்ன உதவி ஹியூகியோட லைஃப் ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஸ்டோரியோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தா, குட் டீட்ஸ் ஆல்வேஸ் ரிவார்டட். அதாவது நம்ம ஒரு நல்லது செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு எப்போவாது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ த மாடல் மில்லியனரோட இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நம்ம கதையோட ஹீரோ ஹியூகி, அதுக்கப்புறம் லாரா மெர்டன், ஹியூகியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அப்புறம் லாரா மெர்டனோட அப்பா ரிட்டையர்ட் கர்னல், ஹியூகியோட ஃப்ரெண்டு ஆலன் ட்ரீவர், அண்ட் ஆலன் ட்ரீவர் பெயிண்ட் பண்ணுற அந்த மாடல் ஓல்டு பெக்கர். அதாவது அந்த ஓல்டு பெக்கர் தான் யாருன்னா பேரன் ஹாஸ்பர்க், யூரோப்லேயே ஒரு பெரிய பணக்காரர். அதுக்கப்புறம் ஆலன் ட்ரீவரோட சர்வெண்ட், பேரன் ஹாஸ்பர்க் அனுப்புகிற அந்த ஓல்டு ஜென்டில்மேன், அப்புறம் இடையில ஆலன் ட்ரீவரை மீட் பண்ண வர ஃப்ரேம் மேக்கர். இவங்களாம் தான் இந்த ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.